இந்த உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் மட்டும் தான் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய Su-57, அமெரிக்காவினுடைய F-22, F-35, சைனாவினுடைய J-20. அந்த நாடுகள் வரிசையில இந்தியா கூடிய விரைவில் இணைய போறாங்க. அதுவும் பர்டிகுலரா நம்ம AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை 5 புரோட்டோடைப் தயாரிக்கிறதுக்கு 15,000 கோடி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இதன் மூலமா சைனாவினுடைய J-20 இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்க? ஆல்ரெடி தேஜஸ் MK-1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு இன்ஜினான F-404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வாங்குறதுக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் நம்ம மல்லு கட்டிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல நம்ம எப்படி அந்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க போறோம்? இந்த மாதிரி பல கொஸ்டின் நமக்கு இருக்கு. அதற்கான விடையா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா இந்தியா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதற்கான அப்ரூவல் வராமையே இருந்துச்சு. இப்போ முதல் முறையா 15,000 கோடி கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது யாரு தயாரிக்க போறாங்க, ஏன் தயாரிக்க போறாங்க? நமக்கு முக்கியமான தேவை அப்படின்னா தயாரிக்கிறதுக்கு 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஒன்னு நம்ம நாட்டினுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஒரு நாடு சைனா, பாகிஸ்தான் 2 நாடும் அட் அ டைம்ல அட்டாக் பண்ணணும்னா நம்ம நாட்டினுடைய பலம் 42வது இருக்கணும். ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்ல 31 மட்டும்தான் இருக்கு. அதாவது நிறைய முக்கியமான போர் விமானங்கள் எல்லாமே லைஃப் எக்ஸ்பைரி ஆன காரணத்தினால ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வருது. அதை சமாளிக்கணும். அது மட்டும் கிடையாது, சைனா கிட்டத்தட்ட 7-8 வருஷமா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காம்படேட் பண்ணணும்னா நம்மளும் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சொந்தமா உருவாக்கி ஆகணும். வேற நாட்டுல இருந்து வாங்கினா அந்த டேட்டா எளிதா லீக் ஆயிரும். அதனால அவங்க ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சொந்தமா உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டோம். அதற்கான முயற்சி தான் இந்த AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம். ஆக்சுவலா இதை யாரு தயாரிக்க போறாங்க அப்படின்னா DRDO டிபார்ட்மெண்ட்டும் HAL நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய பிளானா இருந்துச்சு. பட் இந்த HAL நிறுவனம் வருங்காலத்தில் தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக போகுது. அதுக்கு காரணம் ஆல்ரெடி அவங்க கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, சுகாய் Su-30ல அப்கிரேட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய முக்கியமான ட்ரைனிங்கோடைய போர் விமானங்கள் எல்லாமே தயாரிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் அவங்ககிட்ட இருக்க காரணத்தினால இப்போ நிறைய முக்கியமான டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாம் உள்ள வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா டாடா, L&T அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் டர்போ, அதானி, இந்த மாதிரி நிறைய முக்கியமான நிறுவனங்கள் ஏலத்துக்கு வர போறாங்க. இந்த ஏலத்துல யார் சக்சஸ் ஆக போறாங்களோ அவங்க தான் இதை தயாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இதை யாரு டிசைன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ADA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க தான் இதை டிசைன் பண்ண போறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய முக்கியமான நோக்கம்னா இந்த இன்ஜினை தயாரிக்கிறதா. ஆல்ரெடி தேஜஸ் MK-1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தினுடைய இன்ஜின் ஜஸ்ட் ஒரு 90 கிலோநியூட்டன் வர அளவுக்கு மட்டும்தான் நம்ம இன்ஜினை தயாரிச்சோம். தேஜஸ் MK-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த போர் விமானத்துல அந்த இன்ஜினுடைய பவர் 110 கிலோநியூட்டன் வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில நம்ம என்ன பிளான் பண்றோம், இந்த 110 கிலோநியூட்டன் வர்ற இந்த தேஜஸ் MK-2, அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய F-404 மற்றும் F-414, இந்த 2 இன்ஜின்ல ஏதாவது கொண்டு வரலாம். ஏன்னா பவர் ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் பண்ணி என்ன பிளான் பண்றாங்க, இந்தியாவில் இருக்க DRDO கூட்டு சேர்ந்து 2 முக்கியமான கம்பெனி உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பர்டிகுலரா ஸ்வீடனுடைய சாப் நிறுவனம், சாஃப்ரான், ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் அமெரிக்காவினுடைய, இவங்க எல்லாருமே காம்படேட் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் இங்க கம்பல்சரி கொலாபரேட் பண்ணி தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி அவங்க தயாரிச்சு கொடுக்க போவது கிடையாது, இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க. கரெக்டா சொல்லணும்னா 70% எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியாவில் தான் தயாரிச்சாகணும் அப்படிங்கிறதா நம்ம நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையா இருக்கு. அதை தேடி தான் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி சைனாவோட காம்படேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழலாம். ஆக்சுவலா என்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3200 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய வேகம் மேக் 2.14 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேகத்துல செல்லும். கரெக்டா சொல்லணும்னா 1 மணி நேரத்துல 2600 கிலோமீட்டர் போகக்கூடிய மிகப்பெரிய பவர் இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா போர் விமானம் எதுக்காக தயாரிக்கணும்? போர் விமானம் எதிரினுடைய எல்லைக்குள்ள போய் அங்க போயிட்டு எதிரினுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டு நம்ம எந்த இடத்த அட்டாக் பண்ணணுமோ அட்டாக் பண்ணிட்டு பாதுகாப்பா திரும்பி வர்றதுதான் இந்த ஏர்கிராஃப்டினுடைய ஒரு முக்கியமான வேகம். ஆக்சுவலா இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் இது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக, அதாவது வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும், எதிரி அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க.
ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் இது வந்து எதிரியை வந்து எதிரினுடைய ரேடார்ல கொஞ்சம் கூட சிக்காம எளிதா தப்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, நம்ம மிசைல்ஸ் ஆக்சுவலா ஏர்கிராஃப்ட் என்னதான் வந்து ரொம்ப வேகமா போனாலும் அதுல இருக்க வெப்பன்ஸ் வந்து கரெக்டான வெப்பன் தான் நம்ம பிக்ஸ் பண்ற அளவுக்கு அதை ரெடி பண்ணோம். காட்டுல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பகுதியில் ஒரு ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்குன்னா அதை அடிக்கிறதுக்கு நம்ம நிறைய முக்கியமான மிசைல்ஸை அதை பிக்ஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆல்ரெடி அதெல்லாமே இந்தியா வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா மார்க் 1, ஆஸ்ட்ரா மார்க் 2, ஆஸ்ட்ரா மார்க் 3 இந்த மாதிரி நிறைய முக்கியமான மிசைல்ஸ் வந்து ஆல்ரெடி தயாரிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் நம்ம பிளானா அப்படிங்கிறது கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது வான் பரப்புல இருந்து தரைப்பகுதியும் அட்டாக் பண்ணோம். அதற்காக ஆல்ரெடி வந்து பிரம்மோஸ் ஏவுகணை, ருத்ரம் ஏவுகணை இதை ரெண்டையுமே வந்து பிக்ஸ் பண்ற அளவுக்கு ஆல்ரெடி மிகப்பெரிய டிசைனிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வெறுமனே ஏர்கிராஃப்ட் மட்டும் தயாரிக்க கிடையாது, நம்ம வந்து அதுல பாம்பை பிக்ஸ் பண்ணியும் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. எந்த மாதிரி பாம்பை வந்து பிக்ஸ் பண்ண போறாங்கன்னா லேசர் கைடட் பாம்பு, பிரிசிஷன் கைடட் பாம், இந்த ரெண்டு முக்கியமான பாம்பையும் இதுல பிக்ஸ் பண்ணி எதிரியா அட்டாக் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. என்னதான் வந்து இந்தியாவினுடைய AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை பெருமையா பேசிட்டு இருந்தாலும் அதற்கும் ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது தரைப்பகுதியிலிருந்து வான் பரப்புக்கு டேக் ஆஃப் ஆகும்போது அவனுடைய மேக்சிமம் வெயிட் ஒரு 27 டன் அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேல கொஞ்சம் கூட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச அச்சீவ்மெண்ட் அடைய முடியாது, நம்ம நினைச்ச ரேஞ்சுக்கும் போக முடியாது. அது மட்டும் இல்லாம இது இன்டர்னல் வெப்பன் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 டன் அளவுக்கு மட்டும்தான் எடையே இருக்கணும். இதே வந்து வெளியே வைக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு 5 டன் அளவுக்கு மட்டும்தான் ஏர்கிராஃப்ட்ல இருக்கணும். இதுக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச அச்சீவ்மெண்ட் அடைய முடியாது. அதுதான் இதுல இருக்க ஒரு சின்ன பிரச்சனையா பார்க்கப்படுது. இது மட்டும் தான் விஷயமா அப்படின்னு பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்தியா எந்த மாதிரி ரேடாரை யூஸ் பண்றாங்க. இதுல உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை தான் யூஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டி இருக்காங்க. இது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா இந்தியா வந்து தேஜஸ் MK-1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துல இதை வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டி இருக்காங்க. ஆனா அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா இங்க ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்து அவங்களுடைய இன்ஜினை கொடுத்தாதான் அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை. இந்தியா வந்து இதெல்லாமே எப்படி சமாளிச்சு முன்னாடி கொண்டு போக அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதற்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. ஏன் அப்படின்னா 2028-29 தான் நமக்கு புரோட்டோடைப் ரெடி ஆகும். 2034 போது ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆச்சுன்னா 2035 இருந்து தான் நம்ம மேனுஃபேக்சரிங்கே பண்ண ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். கரெக்டா சொல்லணும்னா இன்னும் 10 வருஷம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து இன்னொரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கினா மட்டும்தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல சமாளிக்க முடியும். இதே வந்து நம்ம ஒரு ரஃபேல் போர் விமானம் வாங்கினா ஒன்னு வந்து $80 மில்லியன் மேல வருது. இதே வந்து Su-57 வாங்கினா ஒன்னு வந்து $40 மில்லியன் தான் வருது. ஒருவேளை வந்து இந்தியா அதை வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி Su-30 MK போர் விமானத்தை வந்து நம்ம ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணியே அங்க இருக்க மேனுஃபேக்சரிங் செட்டப் வச்சு நம்ம Su-57 இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கும் இன்னொரு முக்கியமான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பொறுத்து தான் பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சைனாவை பார்த்து நம்ம ஏன் பை பண்ணோம்? அவங்க வந்து 2017 இருந்து அவங்க கிட்ட இது வரைக்கும் கரண்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் 300 J-20 போர் விமானம் அவங்க கையில இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்தியாவை அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து எல்லையில ஒரு அசாதாரண சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு 4 to 5 J-20 கொண்டு நிறுத்தினாவே இந்தியா வந்து பார்க்க பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்னா ரஃபேல் போர் விமானத்தை தாண்டி நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம ஒரு சொந்தமா போர் விமானம் இது வரைக்கும் தயாரிச்சிருக்கோமா, அதாவது எந்த நாட்டினுடைய தயவு இல்லாம அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா வந்து இந்த AMCA வந்துருச்சுன்னா சைனாவினுடைய J-20 கொஞ்சம் கூட நமக்கு ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா Mach 2.0லயே வந்து போகக்கூடிய பவர் இருக்கு. ஆனா இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். ஆனா நமது 3200 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அது மட்டும் இல்லாம இது ஒரு மணி நேரத்துல 2130 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். ஆனா நம்முடையது 2600 to 2700 கிலோமீட்டர் போகக்கூடிய மிகப்பெரிய பவர் வந்து இதுல இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவை வந்து சைனாவை விட பெட்டரா தான் இருக்கு. ஆனா நம்ம ஒரு 10 வருஷம் காத்திருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா சைனா எந்த மாதிரி வெப்பனை வந்து இந்த J-20 யூஸ் பண்றாங்கன்னா PL-10, PL-12, PL-15, PL-16, PL-21 இந்த மாதிரி நிறைய முக்கியமான வெப்பனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சைனா வந்து எந்த மாதிரி இன்ஜினை யூஸ் பண்றாங்க கரெக்டா சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல வந்து அவங்க ரஷ்யாவினுடைய AL-31 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காலம் செல்ல செல்ல
சைனா வந்து நம்ம சொந்தமா வந்து நம்மளுடைய இன்ஜினியை வந்து பொறுத்தினா தான் நம்முடைய டெக்னாலஜிக்கு ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு WS-10C அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சைனா வந்து இதோடு இல்லாம நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு அப்கிரேட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி SS-15 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான இன்ஜினை இந்தியா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சைனாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த மாதிரி ரேடாரை தயாரிக்கிறாங்க, அவங்க வந்து AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து அமெரிக்காவினுடைய F-22, F-35 எல்லாத்தையுமே வந்து எங்களால ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க. ஆனா இந்தியானால வந்து நம்ம என்னதான் வந்து தியரட்டிக்கலா சொன்னாலும் பிராக்டிக்கலா வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதுதான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய AMCAவுக்கும் சைனாவினுடைய J-20க்கும் ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி வச்சா யாரு ஜெயிப்பாங்க? அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆபரேஷன் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலா இங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க, அதாவது ரெண்டு பேத்துக்கும் சண்டை போட சொல்லி போட்டி வைக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் படி J-20 தான் ஜெயிக்க முடியும், இந்தியானால ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம்னா நம்ம வந்து இன்னும் டெஸ்டிங் லெவல்ல தான் இருக்கோம். அதுதான் இல்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்டெல்த் ஃபியூச்சர். ஆக்சுவலா எதிரியினுடைய கண்ணில் விரல் விட்டு ஆடிட்டு எந்த நாடு, அதாவது J-20 தப்பிச்சு போகுமா இல்ல AMCA தப்பிச்சு போகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருமே சரிசமமான ஈக்குவல் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து இதை வந்து ப்ரூவும் பண்ணி காட்டிட்டாங்க, நிறைய சோதனையில வெற்றி காட்டிச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து சைனாவுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மளால காம்படிட் பண்ண முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னா ஏவியானிக்ஸும் ரேடாரும். இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். இது வந்து ரெண்டு பேருமே சரிசமமான ஈக்குவல் இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை நம்ம யூஸ் பண்றோம், சைனாவும் அதே பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. இதுவும் வந்து இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. ஆல்ரெடி தேஜஸ் MK-1Aல ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ண காரணத்தினால இந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்தியா வந்து இந்த இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல இந்தியா ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சைனா கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிச்சுட்டு 3வது வருஷம் அந்த J-20க்கு அடுத்த ஒரு அப்கிரேட் வருஷம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து நம்ம இன்னுமே யார்கிட்ட போலாம், ஸ்வீடன்கிட்ட போலாமா இல்ல ரஷ்யாட்ட போலாமா இல்ல அமெரிக்காட்ட போலாமா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. நம்மனால சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்க முடியல. அதுதான் இந்தியா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இன்னும் 10 வருஷம் கழிச்சு தெரிஞ்சா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த ரெண்டு வெப்பனுக்கும் போட்டி வச்சா கண்டிப்பா நம்முடைய போர் விமானம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த 10 வருஷத்துல இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட் விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போறாங்க, இது எவ்வளவு சீக்கிரம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, நம்முடைய கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து ஃபண்டிங்கை வந்து கூடிய விரைவில் அலோகேட் பண்ணோம், இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. இதற்கான விடை வந்து கொஞ்சம் காத்திருந்துதான் ஆக வேண்டும். அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவுடன் இணைந்திருங்கள், பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.